தினமொரு வசனம். எபேசியர் 5வது அதிகாரம் 18வது வசனம். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து. விளக்கம். மதுபானம் நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக எப்போதாவது ஒரு முறை என்றுதான் ஆரம்பிக்கும். ஆனால் அதனுடைய தன்மையும் விளைவும் தெரிந்துவிட்டால் சந்தோஷத்திற்கும் அது தேவைப்படும், சஞ்சலத்திற்கும் அது தேவைப்படும். கல்லூரியில் படிக்கும் போது நண்பர்களோடு சேர்ந்து குடிக்க பழகினேன். ஏதாவது ஒரு நேரம் ஜாலிக்காக என்று ஆரம்பித்த அந்த பழக்கம் ஒரு நாள் என்னை அடிமையாக்கியது. இள வயதுகளிலேயே நான் முழு நேர குடிப்பழக்கத்திற்குள் விழுந்து இறுதியில் மது அருந்தாமல் செயல்பட முடியாத நிலைக்கு வந்து சேர்ந்தேன். இதனால் எனக்கு ஏற்பட்ட வேதனைகள் கொஞ்சமல்ல. எத்தனை சண்டைகள், எத்தனை அடிதடிகள், எத்தனை காயங்கள், எத்தனை கெட்ட பெயர். இறுதியில் வாழ்வே அஸ்தமிக்கும் நிலைக்கு வந்தது. கர்த்தரின் பாதத்தில் வந்து விழுந்ததால் தப்பினேன். இல்லையேல் என்றோ எங்கோ என் வாழ்க்கை எந்த விதமாகவோ முடிவுற்றிருக்கும். மதுபான காலங்களை இன்று நினைத்தாலும் அது எத்தனை பயங்கரமாய் இருக்கிறது. மதுபான பழக்கம் வேதத்திற்கு எதிரானது. மதுபான பழக்கம் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியது என்பதை வேதம் பல இடங்களில் ஆழமாக சுட்டி காட்டுகின்றது. தேவ ஊழியன் மதுபான பிரியமற்றவனாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒரு தகுதி. ஊழியருக்குத்தானே அந்த நிபந்தனை, விசுவாசிக்கு அது இல்லை என எண்ணக்கூடாது. ஊழியருக்கு ஒன்று தகுதியற்றதாகவோ அது இல்லை என என்னை தகுதியானதாகவோ தவறானதாகவோ இருந்தால் விசுவாசிக்கும் அது அப்படியே இருக்கும். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ள வேண்டாம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கண்டிப்பான அறிவுரை கொடுத்தான். மதுபானம் கொஞ்சம் கொஞ்சமாகவே ஒருவரை அடிமையாக்கும். எனவே நான் அளவோடுதான் குடிப்பேன், நிதானமாக இருப்பேன் என்ற எண்ணங்கள் தவறானவை. எந்த ஒரு சூழ்நிலை ஒருவரை மதுவுக்கு அடிமையாக்கும் என்று கூற முடியாது. மதுபானம் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு உட்பட்ட யாரும் சபைகளை நடத்தவோ தேவ ஊழியராக செயல்படவோ தகுதி உடையவர்கள் அல்ல. அவர்கள் மந்தைக்கு முன் மாதிரியாக இருக்க முடியாது. மதுபான பழக்கத்தை விட்டு விலகாதவர்கள் சபை கமிட்டிகளிலோ வேறெந்த தேவ ஊழியம் தொடர்பான பொறுப்புகளிலும் தொடர்வது முற்றிலும் குற்றமான விஷயமே. எத்தனைதான் பக்தியாக ஒருவர் வாழ்ந்தாலும் அவர் வாயில் மதுபான வாசனை வீசினால் அவரை யாரும் பக்தராக எண்ண மாட்டார்கள். நண்பர்கள் வற்புறுத்தினாலும், சூழ்நிலைகள் நிர்பந்தங்கள் தந்தாலும் கர்த்தருக்காக வாழ விரும்புகின்றவர்கள் அதற்கு இசைந்து போக கூடாது. மேலை நாடுகளாய் இருந்தாலும், மேட்டுக்குடியினரின் விருந்துகளாய் இருந்தாலும் ஆகாத ஒரு பழக்கத்தை ஏற்றுக்கொள்ள அவசியமில்லை. எல்லா கலாச்சாரங்களை விட ஆவிக்குரிய கலாச்சாரம்தான் முக்கியமானது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தவறான மதுபான பழக்கங்களில் இருந்து எங்களை விடுவித்து கொண்டு சரியான பாதையில் வாழ கிருபை பாராட்டும். ஆமேன்.